ஏன்பா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குது மட்டும் இவ்வளவு பெருசா சொல்றீங்க, ஏன் மற்ற இடத்துல எங்கேயுமே செக்ஷுவல் அபியூஸோ இல்லைன்னா வெர்பல் அபியூஸோ இல்லை பிசிக்கல் அபியூஸோ நடக்கையான்னு சொல்லிட்டு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தப்புக்கள் நடக்கும்போது மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தாங்க போலீஸ். அந்த இடத்துலயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்கு உண்டான, அதாவது பப்ளிக் உண்டான நம்பிக்கை குலைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வேலியே பயிரம் மேஞ்ச கதையா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த மாதிரி ஒரு கருப்பாடு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான டாபிக்கை பற்றி பேச போறேங்க. அதாவது பெண்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆர் பிசிக்கல் அபியூஸ் ஆர் வெர்பல் அபியூஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பெண்கள் நாடக்கூடிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜுடிஷியலாவோ இல்லை கோர்ட்டுக்கோ போவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு பெண் போலீஸுக்கே, அதாவது காவல்துறையில் பணிபுரியும் ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே இந்த மாதிரியான ஒரு சங்கடமான நிலைமை வந்திருக்கு. இதை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாடு போலீஸில் 4வது பெட்டாலியன் யூனிட் கமாண்ட்மெண்ட்ல, அதுவும் எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் போலீஸ் அதிகாரி திரு செந்தில்குமார் அவர்கள் மீது தான் இந்த அவதூறை எழுப்பியிருக்காங்க சில பெண் போலீஸார். அவங்க கூட ஒர்க் பண்ண பெண் போலீஸ்களுக்கு அப்பப்ப இடையூறுகளும், அதாவது இடையூறுகள்லாம் சாதாரண இடையூறுகள் இல்லை, செக்ஷுவல் அபியூஸ், தப்பான மெசேஜஸ் அனுப்புறது, இல்லைன்னா செக்ஷுவல் மெசேஜஸ் அந்த மாதிரி கண்டென்ட் அனுப்புறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்காரு. இதை பொறுத்து கொண்ட சில பெண்களும் பொறுத்து கொள்ள முடியாத சில பெண்களும் சேர்ந்து அவங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. பரிந்துரை பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மற்ற போலீஸ் அதிகாரிகளும் கூறியிருக்கிறாங்க. இது சொன்ன பிறகுதான் அவரை சஸ்பெண்டும் பண்ணிட்டு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு ஒரு லிஸ்ட் எடுத்தா அப்பப்பா அந்த லிஸ்ட் பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்குங்க. இந்த வழக்குல போன மாசமே சஸ்பெண்டும் ஆகியிருக்காரு இவரு. அது மட்டும் இல்லாம முந்தைய நாள் சனிக்கிழமை அவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துமே இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாம சவுத் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், கோயம்புத்தூர்ல இருக்க சவுத் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்ட போலீஸுமே நியாயப்படி இந்த எஸ்பி ரேங்க்ல இருக்க செந்தில்குமார் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், கிரிமினல் இன்டிமிடேஷன், அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோடைய மரியாதையை குலைக்கும் செயல், அதிகார துஷ்பிரயோகம், இந்த மாதிரி பல செக்ஷன்ல ஆல்மோஸ்ட் ஒரு 10 செக்ஷன்ஸ்ல இவர் மேல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ண பிறகுதாங்க அவரை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. எத்திய விசாரிச்ச கோர்ட்டுமே ரொம்ப தெளிவா அவரை ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்து இன்னும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவருடைய கேசஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு உண்டான தீர்ப்பு இந்த பெண்களுக்கு சாதகமா அமையுன்றத நான் நம்புறோம். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன்பா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குது மட்டும் இவ்வளவு பெருசா சொல்றீங்க, ஏன் மற்ற இடத்துல எங்கேயுமே செக்ஷுவல் அபியூஸோ இல்லைன்னா வெர்பல் அபியூஸோ இல்லை பிசிக்கல் அபியூஸோ நடக்கையான்னு சொல்லிட்டு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தப்புக்கள் நடக்கும்போது மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தாங்க போலீஸ். அந்த இடத்துலயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்கு உண்டான, அதாவது பப்ளிக் உண்டான நம்பிக்கை குலைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வேலியே பயிரம் மேஞ்ச கதையா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கருப்பாடு இருக்கிறது மற்றவங்களையும் காயப்படுத்துது. ஸோ இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பிசிக்கல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ், கிரிமினல் இன்டிமிடேஷன், இந்த மாதிரியான மெயினாக அவங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய விமன்ஸுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்து இது எங்க நடந்தாலும் தட்டி கேட்டு அவங்கள காப்பாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.